ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 20ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ ப்ராமிஸ் நாட் டு. எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஐ ப்ராமிஸ் நாட் டு யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். I promise not to. ப்ராமிஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் கான்வர்சேஷனில் அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிறது உண்மைங்க, நான் இதை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேரண்டி கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் ப்ராமிஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஐ ப்ராமிஸ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் இதை செய்கிறேன்னு உறுதி அளிக்கிறேன், நான் இதை பண்ணுவேன், நான் இதை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேரண்டி கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸில் ஐ ப்ராமிஸ் நாட் டு அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் இனிமேல் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் உறுதி அளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு, இனிமேல் இதை பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த செயல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உண்மையாக உறுதியாக அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஐ ப்ராமிஸ் நாட் டு அப்படிங்கிற வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பேசலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடனே நம்ம கொடுக்குற கிராமர் கிளாஸஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், யூசேஜ் நோட்ஸ் அண்ட் கிராமர் நோட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நாம் ஐ ப்ராமிஸ் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத சென்டென்சஸாக பார்க்கலாம். ஐ ப்ராமிஸ் யூ டு கம், வருவேன் என்று உறுதியளிக்கிறேன். I promise you to go, நான் செல்வதாக உறுதியளிக்கிறேன். I promise you I saw him, நான் உறுதியளிக்கிறேன் நான் அவரை பார்த்தேன். I promise to fix this, இதை சரி செய்வதாக உறுதியளிக்கிறேன். I promise I'll arrange it. I will ஓட ஷார்ட் ஃபார்ம் தாங்க. I promise I'll arrange it, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று உறுதியளிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கிலீஷில் பேசுறது எவ்வளோ முக்கியமோ அதே போலவே ஃப்ளூயன்சி, அதாவது உச்சரிப்பு, அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஸ்டைலாக கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் உங்களோட வே ஆஃப் டாக்கிங் கண்டிப்பாக நிறைய பேர்த்த இன்ஸ்பயர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. I promise to look into the matter, நான் விஷயத்தை கவனிப்பதாக உறுதியளிக்கிறேன். I promise I'll take you then, நான் உன்னை அப்போது அழைத்துச் செல்வதாக உறுதியளிக்கிறேன். I promise you it's a privilege to do, அதை செய்வது ஒரு பாக்கியம் என்று நான் உறுதியளிக்கிறேன். I promise to get that, நான் பெறுவேன் என்று உறுதியளிக்கிறேன். I promise I'll solve this, இதை தீர்ப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். I promise to bring, கொண்டு வருவதாக உறுதியளிக்கிறேன். I promise to give back, திருப்பி தருவதாக உறுதியளிக்கிறேன். I promise you I'll get good marks, நான் நல்ல மதிப்பெண் எடுப்பேன் என உறுதியளிக்கிறேன். I promise to accommodate you, நான் உங்களுக்கு இடமளிக்க உறுதியளிக்கிறேன். I promise I'll pay attention, நான் கவனம் செலுத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். I promise to be nice to everyone, நான் எல்லாரிடமும் அன்பாக இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். I promise to take my family too, என் குடும்பத்தையும் அழைத்துச் செல்வதாக உறுதியளிக்கிறேன். I promise I'll work hard, நான் கடினமாக உழைக்கிறேன் என்று உறுதியளிக்கிறேன். I promise to keep this a secret, இதை ரகசியமாக வைத்திருப்பதாக உறுதியளிக்கிறேன். I promise I'll be on time, நான் சரியான நேரத்தில் வருவேன் என்று உறுதியளிக்கிறேன். I promise to pay more, மேலும் பணம் கொடுப்பதாக உறுதியளிக்கிறேன். I promise that I'll consider it, பரிசீலிப்பதாக உறுதியளிக்கிறேன். I promise to stifle them, நான் அவர்களை அடக்குவேன் என்று உறுதியளிக்கிறேன். I promise this good news, இந்த நல்ல செய்தியை நான் உறுதியளிக்கிறேன். I promise I'll overcome the hurdles, நான் தடைகளை கடப்பேன் என்று உறுதியளிக்கிறேன்.
அடுத்ததாக நாம் ஐ ப்ராமிஸ் நாட் டு யூஸ் பண்ணி தான் எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. ஐ ப்ராமிஸ் நாட் டு எங்கே யூஸ் பண்ணலாம்? எஸ், நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உறுதி அளிப்பீங்க இல்லைங்களா? நான் இனிமேல் இதை பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் ஐ ப்ராமிஸ் நாட் டு அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ ப்ராமிஸ் நாட் டு டிசப்பாயிண்ட் யூ. நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு பிரேக் த ரூல்ஸ். விதிகளை மீற மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு கோ தேர் அகெயின். இனி அங்கு செல்ல மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு ஹர்ட் யூ. நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு ரிப்பீட் இட். நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருக்காவது ஏதாவது பிடிக்காததை செஞ்சிட்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு தவறான ஒரு செயலை செஞ்சிட்றீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாரிப்பா, நான் இனிமேல் இதை திருப்பி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? அதுதாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஐ ப்ராமிஸ் நாட் டு ரிப்பீட் இட். ஐ ப்ராமிஸ் நாட் டு ரிப்பீட் இட். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்குற எல்லா சென்டென்சஸையும் அர்த்தத்தோடு நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ப்ராமிஸ் நாட் டு ஷோ திஸ் எனிஒன். இதை யாரிடமும் காட்ட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். நொறுக்கு தீனிகளை சாப்பிட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு ஷவுட். நான் கத்த மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு பி கேர்லெஸ். கவனக்குறைவாக இருக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு லை. பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு பிட்ரை யூ. நான் உன்னை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு சே எனிதிங் அபவுட் திஸ். இதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு கோ நைட் ஷோ. இரவு காட்சிக்கு நான் போக மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு பி லேசி. நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு ஆஸ்க் அகெயின். மீண்டும் கேட்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு பிஸ் இட் ஆல் அவே நெக்ஸ்ட் டைம். அடுத்த முறை இதையெல்லாம் விட்டுவிட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு லூஸ் திஸ். இதை இழக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு பி எ பெசிமிஸ்ட். நான் நம்பிக்கையற்றவனாக இருக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு பி மைசர்லி. நான் கஞ்சனாக இருக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு டிஸ்டர்ப் யூ. நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு ரிவீல் த சீக்ரெட். ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு பி டாக்கட்டிவ். நான் பேச மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு வித்ட்ரா மணி அன்லெஸ். இல்லாவிட்டால் பணத்தை எடுக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு ரிவோக். திருப்பி பெற மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு லெட் யூ டவுன். நான் உன்னை வீழ்த்த மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 20ல் ஐ ப்ராமிஸ் நாட் டு அப்படின்னா என்ன, எங்கே எல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் உங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.